சுந்தரகாண்டம் 45வது சர்க்கம். மந்திரி குமாரர்களை அனுமன் கொன்றது. மிக்க ஒளியும் வீரமும் மிக்க 7 மந்திரி குமாரர்களும் இராவணனின் கட்டளையை ஏற்று போருக்கு புறப்பட்டனர். அஸ்திர வித்தையில் தேர்ந்தவர்களும் இணையற்ற பராக்கிரமம் உடையவர்களுமான இவர்கள் ஏராளமான படைகளோடும் கம்பீரமான பெரிய ரதங்களில் ஆர்ப்பரித்து கொண்டும் ஸ்வர்ணமயமான விற்களை ஏந்தியவராய் போருக்கு கிளம்பினர். உற்சாகத்தோடு தோரண வாயிலை அடைந்தனர். பயங்கரமான சப்தத்தோடு பானங்களை சொரிந்தபடி வானர சிரேஷ்டனை சூழ்ந்து கொண்டனர். அரக்கர்களால் செலுத்தப்பட்ட பானங்கள் உடலில் தைக்க நின்ற அனுமான் வானத்திலிருந்து விழுந்த மழை தாரைகளால் சூழப்பட்ட பர்வதம் போல் காணப்பட்டார். வீறு கொண்டு விண்ணில் ஏம்பித் திரிந்து ஹனுமார் மந்திரி குமாரர்களின் ஆற்றல்களை அழித்தார். விண்ணில் இருந்தபடியே வியக்கத்தக்க யுத்தத்தை செய்தார் ஹனுமார். தமது கர்ஜனையால் அரக்க சேனை அஞ்சி நடுங்கும்படி செய்தார். அவர்கள் நடுவில் பாய்ந்து தன் வலிய கரத்தால் அரைந்து சிலரையும், கால்களால் உதைத்து மிதித்து சிலரையும், முஷ்டியால் மோதி சிலரையும், நகங்களால் கீறி சிலரையும், மார்பில் குத்தி சிலரையும் ஆக பல்லாயிரக்கணக்கான அரக்கர்களை தரையில் விழச் செய்தார். மந்திரி புத்திரர்கள் இறந்தது கண்டு மீதி இருந்த சேனைகள் தலை தெறிக்க பயந்து ஓடின. யானைகளும் குதிரைகளும் பயத்தால் கத்தியபடி தரையில் வீழ்ந்தன. கட்டியிருந்த கொடியும் குடையும் சிதறிய ரதங்கள் முறிபட்டு தரையில் வீழ்ந்தன. எங்கும் குருதி புனல் பெருகியது. இலங்கையே அலறியது. அடுத்து வரும் படைகளுக்காக தோரண வாயிலில் மாருதி காத்திருந்தார். 45வது சர்க்கம் முற்றிற்று. 46வது சர்க்கம். பஞ்ச சேனாதிபதியர் வதம். கபி சிரேஷ்டரான அனுமனால் மந்திரி குமாரர்கள் கொல்லப்பட்டதால் கலங்கிய இராவணன் தன் கலக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் விருபாஷன், யபாஷன், துர்தரன், பிரகசன், பாசகர்ணன் என்ற பெயருள்ள வலிமையும் அரிய ஆற்றலும் அனுமனை வெல்வதில் ஆர்வமும் உள்ள போரில் வல்ல தன் பஞ்ச சேனாதிபதியரை யுத்தத்திற்கு ஏவினான். காட்டில் வசிக்கும் அந்த குரங்கின் செயலை பற்றி கேள்விப்பட்ட நான் அதனை ஒரு எளிய குரங்காக நினைக்கவில்லை. எனவே இடம் காலம் அறிந்து செயல்படுங்கள். நம்மை அழிக்க இந்திரன் தன் தவ வலிமையால் இதனை உண்டாக்கியிருக்கலாம். ஏனெனில் நாக, யக்ஷ, கந்தர்வ, தேவ, அசுர, ரிஷிகணங்கள் என்னால் வெல்லப்பட்டவர்கள். எனவே அவர்கள் நமக்கு தீங்கு செய்ய முனைந்திருக்கலாம். எப்படியும் அந்த குரங்கை கட்டி இழுத்து வாருங்கள். சுக்ரீவன், வாலி, ஜாம்பவான், நீலன், திவிவிதன் முதலியவர்கள் யாரும் இங்கு வந்துள்ள இந்த வானரத்திற்கு எந்த வகையிலும் இணையானவர்கள் அல்ல. விழிப்பும் முயற்சியும் கொண்டு போர் செய்யுங்கள். யுத்தத்தில் வெற்றி நிச்சயம். இராவணனின் பேச்சை கேட்டு சேனாதிபதிகள் நெருப்பென கனன்றபடி ஆரவாரத்தோடு போருக்கு புறப்பட்டனர். அவர்கள் பின் சேனை திரண்டு சென்றது. ஒளிமிக்க சூரியனைப் போல் ஜுவலித்து கொண்டு பேருரு கொண்டு மலையென நின்ற ஹனுமனை அவர்கள் கண்டனர். பின் எல்லா திசைகளிலிருந்தும் ஆயுதங்களோடு அவரை அரக்கர் சூழ்ந்து கொண்டனர். துர்தரன் வலிமை மிக்க 5 பானங்களை ஹனுமனின் சிரத்தை நோக்கி செலுத்தினான். அதனால் அடிபட்ட ஹனுமன் சிற்றத்தால் கர்ஜித்தபடி விண்ணில் எம்பினார். துர்தரன் செலுத்திய கொடிய பானங்களை விண்ணில் நின்றபடியே வீரியம் இழக்கச் செய்தார். துர்தரனின் தேரில் வேகமாக குதித்து அவன் தேர், குதிரைகள் இவற்றை அழித்தார். துர்தரன் மடிந்தான். இதனை கண்டு பொங்கிய சினத்தோடு விருபாஷன், யூபாஷன் இருவரும் ஹனுமன் மேல் சீறி பாய்ந்தனர். ஹனுமனின் மார்பில் இரும்பு உலக்கையால் தாக்கினர். அவர்களின் தாக்குதலை முறியடித்து மாருதி பூமியில் குதித்தார். ஒரு தேக்கு மரத்தை பெயர்த்து அந்த 2 வீரர்களையும் தாக்கினார். அந்த 2 அரக்க வீரர்களும் மடிந்து தரையில் சாய்ந்தனர். இதனை அறிந்து பிரகசன் ஹனுமார் மேல் பாய்ந்தான். பாசகர்ணன் சூலத்தால் ஹனுமானை தாக்கினான். பிரகசன் பட்டசம் என்ற ஆயுதத்தாலும் பாசகர்ணன் சூலத்தாலும் ஹனுமனை தாக்கினர். அந்த ஆயுதங்களால் தாக்கப்பட்ட ஹனுமன் குருதி சோர சினம் மேலிட இளம் சூரியனை ஒப்ப நின்றார். பின்னர் ஒரு மலைச்சிகரத்தை பெயர்த்து அந்த அரக்கர்களை தாக்கி அழித்தார். பஞ்ச சேனாதிபதிகளோடு பிற சேனையையும் அழித்தார். கபி சிரேஷ்டர் ராட்சச வதத்தை முடித்தார். பிறகு ஹனுமார் கோபுர வாயிற்படியில் ஏறி அமர்ந்து மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தயாராக நின்றார். 46வது சர்க்கம் முற்றிற்று.
47வது சர்க்கம். அசகுமாரனை அனுமன் கொல்லல். பஞ்ச சேனாதிபதிகளும் தங்கள் பெரும் சேனையோடு ஹனுமானால் அழிந்தது கேட்டு அடுத்து யாரை போருக்கு அனுப்பலாம் என சிந்தித்தான் ராவணன். அப்போது அவன் பிள்ளை அக்ஷகுமாரன் தன் போர் ஆர்வத்தை வெளிப்படுத்த அவனை போருக்கு அனுப்பினான். ஹேமாக்னி போல் ஜொலித்து கொண்டு கையில் வேலேந்தி அரண்மனை ரதத்தில் ஏறி போருக்கு புறப்பட்டான் அக்ஷகுமாரன். 8 குதிரைகளால் பூட்டப்பட்ட ரதத்தில் ஏறி அனுமனிடம் வந்தான். அவன் படைகளோடு புறப்பட்ட பேரொலியால் விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. போருக்கு வருவோரை எதிர்நோக்கி காலாக்னி போல் பிரகாசித்து கொண்டிருந்த ஹனுமனை கண்டு இந்த குரங்கு நமது பலம் மிக்க சைன்யத்தை விளையாட்டாக அழித்துவிட்டு அச்சமில்லாமல் உட்கார்ந்திருக்கிறதே என ஆச்சரியப்பட்டான் அக்ஷகுமாரன். நுண்ணறிவு மிக்க அக்ஷகுமாரன் தன் பலத்தையும் ஹனுமன் பலத்தையும் சற்று நேரம் ஒப்பு நோக்கினான். பிறகு யுத்தத்தை துவக்கி பிறகு 3 கூரிய அம்புகளால் ஹனுமனை தாக்கினான். அவற்றால் சற்றும் சலிப்புறாது யுத்தம் செய்து வந்த ஹனுமனை வில் அம்புகளோடு நெருங்கினான். தேவரும் அரக்கரும் நடுங்கும்படி இருவருக்கும் போர் நடந்தது. இயற்கையே நடுங்கும்படி அந்த போர் ஊமை சொல்ல முடியாத பேராற்றலோடு நடந்தது. அக்ஷகுமாரன் கொடிய கூரிய பானங்கள் 3 ஹனுமனின் சிரம் நோக்கி செலுத்தினான். அதனால் ஹனுமனின் மேனி முழுவதும் இரத்தத்தால் நனைந்தது. ராவணனின் புதல்வனைக் கண்டு சினம் கொண்டு நின்ற ஹனுமன் நெருப்பழ நிமிர்ந்து பார்த்து அக்ஷகுமாரனின் வாகனங்களையும் சேனைகளையும் எரித்தார். பிறகு அக்ஷகுமாரன் ஹனுமன் மேல் பானமழையை பொழிந்தான். போரில் அக்ஷகுமாரனின் வீரமும் வேகமும் கணக்கணமும் அதிகரிப்பது கண்டு இது நல்ல போர் என ஹனுமன் மகிழ்ந்தான். அக்ஷகுமாரன் போரில் தனக்கு யாரும் நிகரில்லை என எண்ணி கடுமையாக போரிட்டான். அக்ஷகுமாரனால் விடப்பட்ட பானங்களால் தாக்குண்ட ஹனுமன் துடைகளையும் தோள்களையும் தட்டிக்கொண்டு சினத்தோடு விண்ணில் தாவினார். தொடர்ந்து அக்ஷகுமாரன் அவர் மேல் அம்பு மழை பொழிந்தான். ஹனுமன் அவை தம்மையும் தாக்காதவாறு சாமர்த்தியமாக தப்பினார். மேலும் தம் தோள்களில் அக்ஷகுமாரன் அம்புகள் தாக்கவே ஹனுமன் சிறுவனாயினும் இவனது யுத்த தேர்ச்சி அரியது. தேவ ரிஷிகணங்களும் இவன் போர்க்கலையை கண்டு வெச்சுவார்கள். அச்சமின்றி என்னை எதிர்த்து யுத்தம் செய்யும் இவன் வீரமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இவனை அலட்சியம் செய்யாது கொன்றே ஆக வேண்டும் என எண்ணி அவன் வலிமை மிக்க ரதத்தை தன் கைகளால் அரைந்து அழித்தார். அக்ஷகுமாரன் அந்த தேரினை விட்டு ஆயுதங்களோடு விண்ணில் பாய்ந்தான். வாயு மைந்தன் சரியான சமயம் அறிந்து அக்ஷகுமாரனின் கால்களை பற்றி அவனை சுழற்றி தரையில் அடித்து தேய்த்து பூமியில் எறிந்தார். அக்ஷகுமாரன் அங்கங்கள் சிதற தரையில் வீழ்ந்து இறந்தான். தேவர் முதல் அனைவரும் அனுமனை வியப்போடு பார்த்தனர். வீரனான அக்ஷகுமாரனை கொன்று உற்சாகத்தோடு ஹனுமன் மறுபடியும் வாயிற்படியில் மேல் மிருத்யு தேவனை போல் நின்றிருந்தார். 47வது சர்க்கம் முற்றிற்று.